வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, லவ் பண்ணுறவங்கள பற்றின ஒரு விஷயங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, லவ்வரே இல்லைன்னு கவலைப்படுறாங்க. ஒரு சிலர் லவ் பண்ணிவிட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த காலத்தில் லவ் என்பது ஒரு பயங்கர போராட்டமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லவ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீயா நானா, ஒரு ஈகோ, எதனாலேன்னு தெரியல, ஒரு 2 பேருக்குமே கருத்து முரண்பாடுகள், பயங்கர போராட்டம், மனம் ஒத்து போக மாட்டேங்குது. சரிங்களா? வலி, மனதோட வலி அது ரொம்ப மோசமான வலியாக இருந்து மக்கள் நிறைய பேர் லவ்வால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரிங்களா? இது எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்ன காலத்துலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து புரிதலோட வாழ்க்கையை கொண்டு செலுத்தினாங்க. என்ன தான் இருந்தாலும் ஆணை நம்ம அடங்கி வாழணும்னு பெண்களுக்கு அந்த ஒரு மனக்கட்டுப்பாடு இருந்தது. ஆண்களுக்கு பெண்களை சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு வழிமுறைகள் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா அது எதுவுமே இல்லை. சரிங்களா? 2 பேருமே ஒவ்வொரு பக்கமாக திரும்பி பயங்கர போராட்டம், சண்டைகளை உருவாக்கி மன ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையை உருவாக்கி ரொம்ப போராட்டமான லவ்வாக போயிட்டுருக்குது. லவ் செய்கிற அனைவருமே சண்டை மட்டும்தான் மிச்சமாயிருக்கு. சமாதானம் என்பது எங்கேயோ இருக்குது. சரிங்களா? கொஞ்ச நேரம் சமாதானமாக இருந்தால் பயங்கர போராட்டங்களை உருவாக்கிடுறாங்க. இப்போ லவ் என்பது சரியான முறையில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம், லவ் என்பது ஒருத்தரை பார்த்துக்கிறதாக தான் இருக்கணும், அன்பு செய்கிறதா தான் இருக்கணும். நம்ம இருவரும், ஆணும் பெண்ணும் இருவரும் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை 2 பேருக்குமே சரியாக இருந்தால் மட்டும் லவ் செய்யுங்க. இல்லைன்னு அந்த லவ்வை விட்டுருங்க. ஒருவருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணாதீங்க, ஒருவருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணாதீங்க. தியாகம் பண்ணிவிட்டு நீ எதை பண்ண, நீ இதை பண்ணன்னு சொல்லிவிட்டு மனப்போராட்டங்கள் உருவாக்காதீங்க. சரிங்களா? லவ் என்பது ஒருவரை காயப்படுத்துறது. அன்பு என்பது ஒருத்தரை சித்திரவாதம் பண்ணாது. ஓகேங்களா? உண்மையானதாக இருந்தால் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகணும். அதுதான் லவ். இப்போ பயங்கர சண்டையும் போராட்டையும் எப்படின்னா சுயநலமாக வாழ கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு லவ்வை தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. கேட்டால் அது லவ்வுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா அதை ஒரு உதாசனப்படுத்தி காயப்படுத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி லவ்வெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். லவ்விலேருந்து சரியான முறையில் சரியாக இருந்தால் லவ் பண்ணுங்கள். இல்லையா விட்டு விலகிருங்க. அதுலேருந்து விலகிறதுக்கு முடியலை, மனம் வலிக்குதுன்னா உங்கள் மனவலிக்கு நீங்கள் தான் மருந்தாக இருக்க முடியும். நீங்கள் தான் உங்கள் சக்தி கொண்டு அதுலேருந்து வெளியில் வரணும். இதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு போராடாதீங்க. ஓகேங்களா? உங்களால் முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியால் கண்டிப்பாக சரியாக இருந்தால் லவ் பண்ணுங்கள். இல்லையே விட்டுட்டு விலகிருங்க. ஓகேங்களா? மனசோட வலியை தாங்காதீங்க. நன்றி, வணக்கம்.